பண்டிகை அப்படி எதுவா இருந்தாலும் நம்ம சென்னை வாசிகளுக்கு ஒரே ஒரு இடம் தான். டி நகர். ஸோ அப்படி எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்காக நானும் என் உயிர் தோழியும் கிளம்பிட்டோம். ரொம்ப நேரமா புக் பண்ண ஆட்டோ வராத காரணத்தினால ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ல போலான்னு முடிவு பண்ணி பஸ்ல ஏறிட்டேன். மகளிர் கட்டணமில்லா பயணம் அப்படின்றதுனால டி நகருக்கு நான் காசே கொடுக்காம தான் போனேன். ஸோ அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே டி நகர் ரீச் ஆயாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டோம். தென் கல்யாணத்துக்கு போறதுக்காக ஜிமிக்கி வாங்கலாம்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் தான் போனோம். இதை பத்தின ஒரு டீட்டெயிலான பிளாக் வந்து நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். சோ இங்க ஜிமிக்கி வளையல் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே விண்டோ ஷாப்பிங் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆக்சுவலி பெரிய பெரிய கடையில எல்லாம் இருக்கிற ஃபேன்சி கலெக்ஷன்ஸை விட இந்த மாதிரி குட்டி குட்டியா ரோட்டு கடையில இருக்கிற ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. அஃபோர்டபுளாவும் இருந்துச்சு. சோ எங்களுக்குமே ஒரு அழகான நெக் பீஸ் வந்து எங்களுக்கு ரோட் சைட் ஷாப்ல தான் கிடைச்சது. ஸோ நீங்க பர்ச்சேஸ் பண்ண டி நகர் வரீங்க, ஃபேன்சி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகள்ல தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ல ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு நல்ல ஐடியாவும் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். எல்லாமே வாங்கியாச்சு, கிளம்பவும் செஞ்சாச்சு. பஸ்ல அப்படியே உட்காந்தபடி சன்செட் பார்த்துக்கிட்டே வீட்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you in the next vlog. Bye bye.